மீனத்துக்கும் மீன லக்னத்துக்கும் நம்ம வந்து இப்போ 3ஆம் பாவத்திற்கான பாவ பலன், பாவ தொடர்பு என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். இங்கே இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, மீன லக்னத்துக்கு 3ஆம் பாவமாக வரும் வீடு ரிஷபம் இல்லையா? ரிஷபம் என்பது காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம். 2ஆம் பாவம்ன்றது என்னது? வாக்கு, தனம், வருமானம், வரும் வழி இயற்கையாக. அப்போது ரிஷபம் என்பது வருமானம் வரும் வழியை சொல்லக்கூடிய இடம். இப்போது மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த ரிஷபம் 3ஆம் பாவமாக அமைந்து விட்டது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே மீன லக்னத்துக்கும் ரிஷபத்துக்குமான தொடர்பை நம்ம வந்து ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் நம்ம பார்த்துட்டோம். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரிஷபத்தில் மற்ற கிரகங்கள் வீற்று இருக்கும் பொழுது அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்றத தான் நாம் வந்து இங்கே பார்க்க போகிறோம். இப்போது ரிஷபத்தை பற்றி நம்ம ஒரு டெஃபினேஷன் சொன்னோம். என்ன டெஃபினேஷன் சொன்னோம்? ரிஷபம் என்ற வீடு நம் லக்னத்திலிருந்து எந்த பாவமாக வருகின்றதோ அந்த பாவத்தை இயக்குவதன் மூலியமாக நம்முடைய புண்ணிய பலம் அதிகமாகும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய வருமானமும் அதிகமாகும். 2. இது 2 பொது விதிகள். இப்போ இந்த 2 பொது விதி வெறும் ரிஷபத்துக்கு மட்டும் பொருந்துமா, அல்லது ரிஷபத்தில் அமர்கின்ற கிரகத்தினுடைய கிரக காரகத்துவத்திற்கும் அந்த கிரகத்தினுடைய பாவ காரகத்துவத்திற்கும் பொருந்துமா? வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ரிஷபத்துக்கான அந்த தன்மை புண்ணியத்தை அதிகப்படுத்துவது, 2வது வருமானத்தை உருவாக்குவது அல்லது தன பிராப்தியை அதிகப்படுத்துவது. இந்த தன்மையை கொண்ட அந்த ரிஷப வீடு நம் லக்னத்திலிருந்து எந்த பாவமாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும். அப்போ நம் லக்னத்திலிருந்து ரிஷபம் எந்த பாவமாக அமைகின்றதோ அந்த பாவத்தை இயக்குவதன் மூலியமாக மட்டும் நமக்கு புண்ணிய பலம் அதிகரிக்கவும் வருமானம், தனம் மற்றும் செல்வத்தை அதிகரிக்கவும் உதவுமா? இல்லை என்றால் ரிஷபத்தில் அமர்கின்ற கிரகங்கள், அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அந்த கிரகம் எந்த பாவத்திற்கு அதிபதியாக வருகின்றதோ அந்த அதிபதியினுடைய ஆதிபத்தியத்தினுடைய அந்த பாவ காரகத்துவம், அந்த பாவ காரகத்துவத்தை ஆக்டிவேட் செய்வதன் மூலியமாகவும் நமக்கு வருமானம் வருமா? 2 மூலியமாகவும் நமக்கு வருமானம் வரும். அதற்கு உதாரணம், இப்போ மீன லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு ரிஷபம் 3ஆம் பாவமாக அமைந்து விட்டது. 3rd ஹவுஸ், 3ஆம் வீடு. இப்போ அந்த ரிஷபத்தில் புதன் போய் அமர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு உதாரணம், நிறைய கிரகங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து புதன் எடுத்துக்கிறேன். மீன லக்னம், ஒரு மீன லக்ன ஜாதகர், 3ஆம் பாவத்தில் புதன். உடனே நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? புதனை 3ஆம் பாவத்தோடு தொடர்பு படுத்தி அதுக்கான பொது பலனை எடுத்து சொல்லுவோம். புதன் 3ஆம் பாவத்தில் போய் அமர்ந்திருக்காரு, இளைய சகோதரருக்கு வந்து புதனுடைய காரகத்துவங்கள்லாம் இருக்கும், புதனுடைய இரட்டை மனசு இருக்கும், இளைய சகோதரர் வங்கி அதிகாரியாக இருப்பார், இளைய சகோதரர் வந்து எழுத்தாளராக இருப்பார். உடனே அப்படியே அடுக்குவோம் 3ஆம் பாவத்தோடு புதனுடைய காரகத்துவத்தை ஒப்பிட்டு, இல்லையா? அதுக்கு பதிலாக ஒரு எளிமையான, ஒரு தெளிவான புரிதல், ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? ரிஷபம் தனப்பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வீடு, புண்ணிய பலத்தை அதிகரிக்கக்கூடிய வீடு. இப்போ மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் புதனினுடைய கிரக காரகத்துவத்தின் மூலியமாக தனப்பிராப்தத்தையும் தன்னுடைய புண்ணிய பலத்தையும் அதிகரித்து கொள்ள முடியும். இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஆனால் புதனுடைய கிரக காரகத்துவங்கள் என்னென்ன? கல்வி, தகவல் தொடர்பு, தோல் மற்றும் நரம்பு மண்டலம், பத்திரிகை, எழுத்து சார்ந்த துறை, இதெல்லாம் வந்து புதன். ஓகே, ரைட். ஆனால் மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு புதன் 4ஆம் பாவத்திற்கு அதிபதியாகவும்
7ஆம் பாவத்திற்கு அதிபதியாகவும் அமைந்து விட்டது. அப்போ 4ஆம் பாவம் மற்றும் 7ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தின் மூலியமாக கூட மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய புண்ணிய பலத்தை அதிகரித்து கொள்ள முடியும். கிரக காரகத்துவத்தையும் பாவ காரகத்துவத்தையும் சேர்த்து வச்சு அப்ளை பண்ணி பாருங்க. அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு புரிய வரும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல மேஷம் என்கிற அந்த வீடு செவ்வாயுடைய மூல திரிகோண வீடு, ரிஷபம் என்கிற வீடு அது சந்திரனுடைய மூல திரிகோண வீடு, உச்ச வீடு, ரெண்டுமே ரிஷபம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேஷம் ரிஷபம் இரண்டுக்குமே பொதுவாக குருவினுடைய கர்ம பதிவு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். குருவின் சாபம் இருக்கிறது, குருவினுடைய கர்ம பதிவு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ ரிஷபத்துல புதன் போய் அமர்ந்திருக்கு. இப்போ மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த புதன் 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி, 4ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் ஓனர். அப்ப 4ஆம் பாவம்ன்றது என்னது? தாய் வழி உறவினர். 7ஆம் பாவம்ன்றது என்னது? கணவன் வழி உறவினர் அல்லது மனைவி வழி உறவினர், பிஸ்னஸ் பார்ட்னர், நம்முடைய ஆப்பனண்ட், ஜெனரல் ஆப்பனண்ட் 7ஆம் பாவம். இந்த 2 உறவுக்கும் காரகத்துவமாக இருக்கும் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் போய் ரிஷபத்தில் அமர்ந்து விட்டார். ரிஷபம் குருவினுடைய கர்ம பதிவை கொண்டது. அப்போ இந்த 2 காரகத்துவ உறவுக்கும் அவர்களுடைய மரபணுவில், அவர்களுடைய கர்ம பதிவில் குருவினுடைய தோஷம், குருவினுடைய சாபம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இப்பொழுது இந்த குறிப்பிட்ட மீன லக்ன ஜாதகர் அவருக்கு எந்த வரன் வந்தாலும் சரி, இவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவருக்கு எந்த வரன் வந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடிய வரன், அந்த வரனுக்கு குருவினுடைய கர்ம பதிவு நிச்சயமாக இருக்கும். அவருடைய தாய் வழியிலும் புத்திர தோஷம், புத்திர சோகம் நிச்சயமாக இருக்கும். இந்த தகவலையும் நம்மால் சேர்த்து எடுக்க முடியும். இப்போ புதன் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் அமர்ந்திருக்கு. அந்த வீடு ரிஷப வீடு. அந்த ரிஷப வீட்டினுடைய தன்மை, அந்த தன்மை எதை பாதிக்கின்றது? புதனை பாதிக்கின்றது. அப்போ புதனுடைய கிரக காரகத்துவமும் புதனுடைய பாவ காரகத்துவமும் தான் இருக்கின்ற அந்த ரிஷப வீட்டினுடைய தன்மையால், அந்த ரிஷப வீட்டினுடைய சுபாவத்தால் பாதிக்கப்படுகின்றது. இது ஒரு பரிமாணம். இதுல இன்னொரு பரிமாணம் இருக்கு. என்ன பரிமாணம்? புதன் அந்த வீட்டில் போய் அமர்ந்திருக்குல்ல, புதன் 3ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கின்றது, ஆமாவா? அப்போ 3ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புதன் தான் பெற்ற கர்ம பதிவையும் அந்த வீட்டிற்கு கொடுக்குமா கொடுக்காதா? புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். அதன் மூலியமாக புதனுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய கர்ம பதிவு என்னது? சனியினுடைய கர்ம பதிவு. அப்போ அந்த சனியினுடைய கர்ம பதிவு எந்த பாவத்திற்கு பொருந்தும்? மீன லக்னத்துக்கு ரிஷபம் 3ஆம் பாவம். அப்ப 3ஆம் பாவம் யாரு? இளைய சகோதரர், மாமனார், அக்கம்பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள், அக்கம்பக்கத்து வீட்டில் குடியிருப்பவர்கள், நெருங்கிய நண்பர். இப்போ இந்த குறிப்பிட்ட மீன லக்ன ஜாதகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு 3இல் புதன் இருக்கிறது. இதன் மூலியமாக புதன் அந்த 3ஆம் பாவத்துக்கு என்ன பண்ணும்? சனியினுடைய கர்ம பதிவை கொடுத்துருது. அப்போ இந்த மீன லக்ன ஜாதகர், அதாவது 3இல் புதன் இருக்கக்கூடிய மீன லக்ன ஜாதகர் யாராக இருந்தாலும் அவருடைய இளைய சகோதரர், மாமனார், அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர், நெருங்கிய நண்பர், இவர்களுடைய மரபணுவில் சனியுடைய கர்ம பதிவு கலந்தே இருக்கும், சனியுடைய சாபம் கலந்தே இருக்கும், சனியினுடைய காரகத்துவம் அடிவாங்கி இருக்கும். அவர்களுக்கு ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் போய் அமருதுங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட வீடு அந்த கிரகத்தை என்ன செய்கின்றது? இது ஒரு பரிமாணம். இரண்டாவது, அந்த வீட்டில் சென்று அமர்கின்ற அந்த கிரகம் அந்த குறிப்பிட்ட வீட்டிற்கு என்ன செய்கின்றது? நான் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கேன்.
அந்த வீட்டின் மூலியமாக எனக்கு என்ன கிடைக்கிறது? அந்த குறிப்பிட்ட வீட்டை நான் என்ன செய்கின்றேன்? இது 2 விதமான பரிமாணங்கள். இந்த 2 விதமான பரிமாணங்களையும் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி மிக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்ப இந்த உதாரணத்தை வச்சே நான் சொல்றேன். மீன லக்னத்தை சேர்ந்த அந்த குறிப்பிட்ட ஜாதகர் 3ஆம் பாவத்தில் இப்ப புதன் அமர்ந்திருக்கார். ஓகே. புதன் எந்த வீட்டில் இருக்கார்? ரிஷப வீட்டில் இருக்கார். ரிஷபம் குருவின் சாபத்தை கொண்டது. ஆக அந்த குருவினுடைய கர்ம பதிவு யாரை பாதிக்கும்? புதனை பாதிக்கும். ஓகே, ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதனுடைய காரகத்துவம், புதனுடைய காரகத்துவ உறவு, புதனுடைய பாவ உறவு இரண்டும். புதனுடைய காரகத்துவ உறவு என்ன? தாய்மாமா. ஓகே. இந்த மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு புதன் எந்த பாவத்தினுடைய உறவு? அம்மா மற்றும் கணவர் அல்லது மனைவி. ஆக தாய்மாமா, அம்மா, கணவன் அல்லது மனைவி, இந்த 3 உறவுக்கு சொந்தக்காரராக மீன லக்னத்தை சேர்ந்த ஜாதகருக்கு புதன் வந்துடுறாரு. இப்ப இந்த 3 உறவு காரகத்துவமும் எதால் பாதிப்படைகின்றன? ரிஷபத்தினுடைய அந்த குரு சாபத்தினால பாதிப்படைகிறாங்க. அது அந்த ரிஷபம்ன்ற வீடு புதனுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை, புதனுக்கு கொடுக்கக்கூடிய பலன். ஓகே. ரிஷபம் ஒரு பாவமா அமைஞ்சிருச்சுல்ல, மீன லக்னத்துக்கு ரிஷபம் 3ஆம் பாவமாக அமைந்து விட்டது இல்லையா? அப்ப அந்த 3ஆம் பாவத்துக்கு புதன் என்ன பண்ணும்? புதன் தான் பெற்ற சனியினுடைய சாபத்தை, சனியினுடைய கர்ம பதிவை அந்த 3ஆம் பாவத்துக்கு கொடுக்கும். அப்போ அந்த 3ஆம் பாவ காரகத்துவ உறவுக்கு என்னென்ன கிடைக்கும்? நெருங்கிய நண்பர், இளைய சகோதரர், மாமனார், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர், இப்படி 3ஆம் பாவ காரகத்துவ உறவுகளாக யாராக இருந்தாலும் அவருக்கு சனியினுடைய கர்ம பதிவை இந்த புதன் தந்துவிடும். இப்படி புரிதல். ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த பாவம் அந்த கிரகத்திற்கு என்ன செய்யும், அந்த குறிப்பிட்ட கிரகம் அந்த பாவத்தை என்ன செய்யும், இரண்டையும் பார்ப்பதுதான் பாவ பலன். இதை தெளிவா மனசுல உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா இது புரிஞ்சாதான் பாவத்தை அடிப்படையாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்க என்கிட்ட இல்ல, யார்கிட்ட படிச்சாலும் சரி, எப்பேற்பட்ட புக்கை ரெஃபர் பண்ணாலும் சரி, அதுல கொடுத்திருக்கக்கூடிய பலனை பரீட்சை செய்து பார்ப்பதற்கும், சோதனை செய்து பார்ப்பதற்கும், அல்லது உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல அதை அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு தேவையான அந்த அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, யோசிக்கும் திறன். இந்த யோசிக்கும் திறனுடைய ஆரம்ப சூத்திரம் இதுதான். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி யோசிக்கணும்னு நான் முடிவு பண்ண முடியாது. நான் எப்படி யோசிச்சேன்றதை வேணா நான் ஷேர் பண்ணலாம். இது என்னுடைய புரிதல். ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. கிடைக்கக்கூடிய தரவுகளையும் சந்தேகங்களையும் தவறாமல் குழுவில் பதிவிடுங்கள். பாவங்களுடைய தொடர்ச்சி